Hi friends, நீங்க நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பர்மா ஃபுட்டான அத்தோ பீஜோ எக் மசாலா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா அத்தோ நூடுல்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். அத்தோ செய்ய தேவைப்படுற பொருள் என்னன்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளெயின் நூடுல்ஸ் வந்து நான் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்ன வெஜிடபிள்ஸ்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆனியன், நம்ம பிரியாணிக்கு நீட்டாக கட் பண்ணோம்ல அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி, அப்புறம் வந்து கேபேஜ் கோஸ், அப்புறம் வந்து ரெட் சில்லி வந்து ஃப்ளேக். அப்படி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து காஞ்ச மிளகாவை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து புளியை வந்து ஊற வச்சுருக்க தண்ணி, அப்புறம் வந்து தண்ணியில் வந்து சால்ட் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன், உப்பு தண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் உடச்ச கடலையை வந்து நல்லா வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவைப்படுற பொருள். இதை வச்சு நம்ம ஈஸியாக சட்டுன்னு ஒரு 2 மினிட்ஸில் செஞ்சிடலாம். வாங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து தண்ணி வந்து ஹீட் ஆகிடுச்சு. அதனால் நூடுல்ஸை வந்து அதோட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பேக் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. மிஞ்சி போனால் இது ஒரு 3 or 4 மினிட்ஸ் தான் ஆகும். நல்லா குக் ஆயிரும் இந்த நூடுல்ஸ் இன்னும் வேறுல இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆப்ஷன் மட்டும்தான். நான் கலருக்காக சேர்க்குறேன். நம்ம வீட்டில் சாப்பிட்றது இருந்தால் ஃபுட் கலரை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. வெறும் பிளெயின் நூடுல்ஸ் ஒயிட்லேயே கூட சாப்பிட்லாம். ஓகே, இதை போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு நூடுல்ஸ். இப்படி எடுத்து நம்ம பிக்கும் போது கொஞ்சம் இந்த பாருங்க இந்த மாதிரி சாஃப்டாக இருந்துடணும். இது மாதிரி நல்லா குக் ஆகிடுச்சு. அதனால நம்ம இப்போ இந்த நூடுல்ஸ் எடுத்து தண்ணியை வந்து வடிகட்டி வெறும் நூடுல்ஸ் எடுத்துக்கலாம். தண்ணியை நான் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிட்டேன். இதை பாருங்கள். இப்போ வந்து இதோட வந்து ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இங்கே பாருங்க, நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்குள்ளே நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயை நான் வந்து போட்டு ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதோட ஆனியன்ஸை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயில் செய்யும் போது தான் அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்கு. இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம வச்சுருந்தோம்ல கார்லிக், பூண்டு வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதுவே நிறைய பூண்டு சேர்ப்பாங்க. இதுக்கு உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இந்த மாதிரி ஆகணும். இந்த டைமில் நம்ம எல்லாமே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயிலேருந்து தனியாக பிரித்து ஆனியனை தனியாக வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயும் பார்த்தீங்கன்னா தனியாக வச்சுருக்கோம். இந்த எண்ணெயை வச்சு தான் நம்ம வந்து நூடுல்ஸ்க்கு அப்புறம் அந்த எக்குக்கெலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சுல்ல, இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. ஸ்பைசி அதிகமாக வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க, கம்மியாக வேணும்னா கம்மியாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் உடச்ச கடலையை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதோட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கரண்டி அளவுக்கு நான் போடுறேன். நெக்ஸ்ட் இதோட புளி வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் புளி சொல்லுவாங்க. அதை வந்து தண்ணியில் ஊற வச்சிருந்தேன். அந்த புளி தண்ணியை வந்து இதோட கொஞ்சம் கலந்துக்கலாம். நெக்ஸ்ட் தண்ணியில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு கரைச்சி வச்சிருந்தேன். அது நல்லா கரைஞ்சிச்சு. அந்த தண்ணியை வந்து இதோட கலந்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல ஆனியன், அந்த ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட நம்ம லாஸ்ட் நான் சொன்னல அந்த ஆயில் வந்து வேஸ்ட் ஆகாது. நான் அந்த ஆயிலை வந்து இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த ஆயிலோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் இது மாதிரி உதுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நம்மளுக்கு நூடுல்ஸ் கரெக்டாக வெந்ததால் நம்மளுக்கு பாருங்கள் ஒன்று ஸ்டிக் கூட ஆகலை, நல்லா கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இதோட கேபேஜ் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வீட்டிலே பீஜோ செஞ்சோம். அப்படி உங்களுக்கு வந்து செய்ய தெரியலன்னா ஆப்ஷன் கடையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட்டை விற்கும் ஓட்டோட பேக்கெட், அதை வந்து நீங்கள் உடச்சி இதோட கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதோட இதை ஆட் பண்ணி நம்ம கலந்துக்கலாம். இதோ நம்மளோட அத்தோ ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குது. இப்போ அத்தோ முட்டை செய்கிறதுக்கு நான் இது மாதிரி ஒரு 5 போல் வேக வச்சுருக்கேன். வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது மாதிரி ஒரு முட்டையை எடுத்துட்டு மேலேருந்து இப்படி ஆஃபாக கட் பண்ணிக்கலாம், இல்லைனா சைடில் இருந்தும் நீங்கள் ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ மேலேருந்து கட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல ஆனியன்ஸ், வெங்காயத்தை இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி நல்லா இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ், நெக்ஸ்ட்டு உப்பு கலந்து வச்சதோட அந்த தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அந்த ஆயிலை வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட மேலே வந்து லைட்டாக வந்து நீங்கள் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். இதை நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அத்தோக்கு பெஸ்ட் காம்பினேஷன்னா அது முட்டை எக் தான். இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள். இப்போ பீஜோ செய்ய தேவைப்படுற பொருள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பை வந்து தண்ணியில் ஒரு 1/2 hour போல் நல்லா ஊற வச்சுக்கணும். இப்போ நல்லா ஊறி இருக்கு பாருங்கள், இது மாதிரி ஊற வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு ஒரு கப்புனா இது அரிசி மாவு 2 கப் போல் எடுத்துக்கணும். அதோட காரத்துக்கு மிளகாத்தூள், உப்பு, 2 பூண்டு. மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா பவுடராகவும் எடுத்துக்கலாம், இல்லை காஞ்ச மிளகாவும் எடுத்துக்கலாம். இப்போ இதை ஊற வச்சுருக்கோம். தண்ணியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நல்லா மிக்சி பவுலில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி இல்லாமல் கடலைப்பருப்பை போட்டு அரைக்கணும். தண்ணியை நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு மட்டும் எடுத்து ஜாரில் போட்டுக்கலாம். இந்த கடலைப்பருப்பில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து வைக்க போகிறேன். லாஸ்ட்டாக அரைச்சிட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதோட டேஸ்ட் வந்து நடுவில் கடலைப்பருப்பு மாட்டும் போது நல்லாயிருக்கும். அதனால வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் எடுத்து வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது மட்டும் எடுத்து வைக்கிறேன். இப்போ இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இதோட காஞ்ச மிளகாய் பவுடரும், அப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு, பூண்டு 2 இதை மட்டும் போட்டுக்கலாம். பவுடர் இருந்தால் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து காஞ்ச மிளகாவை முழுசாக போட்டு இதோட அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதோட நம்ம அரிசி மாவு எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை வந்து போட்டுட்டு நல்லா தண்ணியாக கலக்கணும். இப்போது தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு திக்காக கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வேணுன்ற தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம். ஏன்னா ஒரேடியாக நம்ம கலந்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மூத்னஸ் வராது. அதனால ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக கலந்துடலாம். இப்போ பாருங்க நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கலக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த டைமில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் வந்து உங்களுக்கு வேணும்னா கூட குறைய போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா ஃப்ளோவாக இருக்கணும். இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பில் காய வச்சு ஆயில் ஊற்றிருக்கேன். இது மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பாத்திரம் தான் எடுக்கணும். ஆயில் வந்து நல்லா வந்து கொதிக்கக்கூடாது, நல்லா ஹீட் ஆனால் மட்டும் போதும். இப்போ இது மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக இது மாதிரி சுற்றி ஊற்றிக்கோணுங்க.
ஆயில் நல்லா கொதிச்சிருச்சுன்னா சப்போஸ் நான் வந்து அதுக்கு வேற ஒரு மெத்தட் சொல்கிறேன், தனியாக சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நார்மல் ஹீட்டில் இருக்கிறதால இது மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். இது மாதிரி சுற்றி சுற்றி மாவு ஊற்றிருக்கேன். இப்போ இது வெந்து மேலே வரணும். இப்போ இது மாதிரி மேலே வந்துடுச்சு. இப்போ அதை அப்படியே எடுத்து நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ இது இன்னும் கலர் சேஞ்ச் ஆகலை, இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ அந்த சைடு நல்லா வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இந்த சைடு கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம், ஏன்னா அது வந்து செவந்து வரல. இப்போ அந்த சைடும் வந்து நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பீஜோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆயில் நல்லா ஹீட்டாக இருந்தால் அப்போ நம்ம எப்படி ஊற்றலான்னு சொல்லிட்டு அந்த மெத்தட் காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஆயிலில் வந்து நல்லா நல்லா ஹீட் ஆகாமல் ஊற்றணும். இப்போ அடுத்தது நம்ம அப்படி சொல்ல முடியாது. செகண்ட்லாம் ஊற்றும் போது ஆயில் வந்து ஹீட் ஆகிடும். அதெல்லாம் அது மாதிரி இருக்கும்போது இது மாதிரி பேனை தனியாக கீழே எடுத்து வச்சுக்கோங்க. கீழே இது மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ மாவு எடுத்து இது மாதிரி சுற்றி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் லாஸ்ட் மாவுன்றதால இது தனியாக எனக்கு இருக்குது, முழுசாக எனக்கு வரலை, ஏன்னா மாவு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணலாம். இது மாதிரி பண்ணும்போது நம்ம அது மாதிரி செய்யும் போது அடுப்பு பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஆனால் வந்து இதுக்கு வந்து ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் அதெல்லாம் அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இதை வந்து அப்படியே திருப்பி போட்டுடலாம். இதுவும் நல்லா குக் ஆகணும், அப்போ தான் வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும். நல்லா குக் ஆகட்டும். இப்போ அந்த சைடாக திருப்பி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா அந்த வந்து ப்ரௌன் கலர் வந்துடுச்சு, நல்லா செவந்துருக்கு. இப்போ கீழே கொஞ்சம் நம்மளுக்கு கலர் மாறிடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு, கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுதான் நம்ம அத்தோ செய்யும் போது இந்த தட்டையை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது பேர் பீஜோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க.